வணக்கம். பாலிசி பஜார் ஐபிஓ அறிவிச்சிருக்கிறாங்க. விரைவா அந்த தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். கம்பெனியுடைய பேர் பிபி ஃபின்டெக் லிமிடெட். அவங்க நடத்துகிற வெப்சைட்ஸ் தான் பாலிசி பஜார் மற்றும் பைசா பஜார். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய புரிதல் என்னன்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவில் கம்பெனி குறித்து விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ் என்ன, தேதிகள் என்ன, ப்ரைஸ் பேண்ட் என்ன, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறைந்தபட்சம் முதலீடு எவ்வளவு செய்ய வேண்டும், வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா, ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்களா இந்த ஐபிஓ வழியாக போன்ற தகவல். கம்பெனி கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அது அனலைஸ் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி. கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ மற்றும் டெப்ட் ரேஷியோவை விரைவாக பார்க்கலாம். நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். பிபி ஃபின்டெக் லிமிடெட் நடத்தக்கூடிய கம்பெனி தான் பாலிசி பஜார். பாலிசி பஜார் 2008ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டது. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். அதாவது அவங்க வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், கம்பேர் செய்யலாம். இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு தேவைப்படக்கூடிய ரிக்குவயர்மெண்ட் ஏற்றவாறு யாரெல்லாம் அதை கொடுக்குறாங்க, அதை கம்பேர் செய்யலாம், விலையை கம்பேர் செய்யலாம், அவங்க கொடுக்குற சேவையை கம்பேர் செய்யலாம். ஸோ அவங்க வெப்சைட்டில் ஒரு பிரபலமான வெப்சைட் தான். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாலிசி பஜார் IRDAIயில் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்சூரன்ஸ் புரோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிபி ஃபின்டெக் லிமிடெட் நடத்தக்கூடிய வேறொரு வெப்சைட் தான் பைசா பஜார். இது 2014ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. பைசா பஜார் வெப்சைட்டுடைய மெயின் வேலையே பர்சனல் லோன்ஸ் மற்றும் கிரெடிட் கார்ட்ஸ் வழங்குவது தான். ஸோ நமக்கு ஒரு கிரெடிட் கார்டு அல்லது லோன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டுக்கு போய் யாரெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, அவங்க சேவைகள் என்ன, என்ன வட்டி கொடுக்குறாங்க போன்ற விஷயங்களை கம்பேர் செய்ததற்கு பிறகு இங்கே லோன்ஸ் அப்ளை செய்யலாம், கிரெடிட் கார்ட்ஸ்க்கு அப்ளை செய்யலாம். இது தவிர பைசா பஜார் வழியாக கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பைசா பஜார் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. 2021 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 21.5 மில்லியன் கன்சியூமர்ஸ் அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இந்த வெப்சைட் வழியாக பார்த்துருக்குறாங்க. பிபி ஃபின்டெக் லிமிடெடுடைய சப்சிடரி கம்பெனி தான் டாக் பிரைம். டாக் பிரைம் ஒரு ஹெல்த் லாக்கர் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் லாக்கர் கம்பெனினா ஒரு கஸ்டமருடைய ஹெல்த் ரிலேட்டடான அனைத்து டேட்டாவும் டிஜிட்டலில் ஸ்டோர் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த கம்பெனியுடைய ஒரு பிஸ்னஸ். ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். கம்பெனி நிர்ணயித்திருக்கிற பிரைஸ் பேண்ட் $940 லோவர் பேண்ட், $980 அப்பர் பேண்ட். லாட் சைஸ் 15 ஷேர்ஸ். குறைந்தபட்சம் 15 ஷேர்ஸ் தான் வாங்க வேண்டும். அதற்கு பிறகு 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 தான் வாங்க முடியும். ஸோ நாம் அப்பர் பேண்ட் $980 பிட்டிங் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஐபிஓக்கு $14,700 செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ, புது ஷேர்ஸ் உள்ளே வருவது 3.83 கோடிகள்ங்க. அதாவது 37,500 மில்லியன் ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி முயற்சிக்கிறாங்க. கோடியில் பார்க்கும்போது 3,750 கோடிகள். இது அப்பர் பேண்டான $980 விலை போகும் பட்சத்தில் 3.83 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் புதிதாக உள்ளே வரும். ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாக. இது வழியாக அவங்க 18,750 மில்லியன் ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. கோடியில் 1,875 கோடிகள். இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் 1.9 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 5,625 கோடிகள். ஐபிஓ டைம் டேபிள் பார்க்கலாம். நவம்பர் 1ஆம் தேதி பிட்டிங் ஆரம்பிக்குது. நவம்பர் 3ஆம் தேதி பிட்டிங் முடிவடையுது. நவம்பர் 10ஆம் தேதி முடிவு செய்கிறாங்க யாருக்கு ஷேர்ஸ் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. நவம்பர் 11ஆம் தேதி கிடைக்காதவர்களுக்கு ரீஃபண்ட். நவம்பர் 12ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் டிமேட்டில் போடப்படும். நவம்பர் 15ஆம் தேதி ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸே இல்லாத கம்பெனி தான் இது. அதாவது ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி இவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முன்னே நம்ம வேறொரு ஐபிஓலையும் பார்த்துருக்கோங்க, ஜொமேட்டோன்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோட அனாலிசிஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் என்னுடைய புரிதல். ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா அவங்களும் ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத கம்பெனின்னு சொல்லும்போது. சரி, யாராவது பிளட்ஜ் செஞ்சுருக்காங்களா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்? இப்போ ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது 1.26% ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் செய்யப்பட்டிருக்குன்ற மாதிரி என்னுடைய புரிதலுங்க. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சதில்லை.
சரி, இப்ப யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க? கண்ட்ரோலிங் ஸ்டேக் யார்கிட்டயாவது இருக்கா? 15% ஷேர்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா, அவங்கள தான் பிரின்சிபல் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது, அந்த மாதிரியும் யாரும் இல்ல. ஸோ யாரு கையிலயும் 15% ஸ்டேக் கிடையாது. தனிப்பட்ட நபர் ஒருவரிடம் இல்லை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல. சரி, யாரு முக்கியமான ஆள் இதுலன்னு பார்க்கும்போது, யாஷிஷ் தய்யா அவர் தான் நிறுவனர்ன்னு நெனைக்கிறேங்க. அவர் தான் ஆரம்பிச்சார்ன்னு நெனைக்கிறேன். அவர் தான் சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மற்றும் சிஇஓ. அது தவிர என் கண்ணுக்கு பட்டது இன்ஃபோ எட்ஜ் கம்பெனி இதுல முதலீடு செய்திருக்கிறாங்க. இன்ஃபோ எட்ஜ் கம்பெனி தெரியாதவங்களுக்காக naukri.com அப்புறம் 99acres.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய கம்பெனி இன்ஃபோ எட்ஜ். இவங்களும் லிஸ்டட் கம்பெனி தான். சரிங்க. வரப்போற பணத்த வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க? ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வரப்போற ஃபண்ட் தான் கம்பெனிக்கு போகும். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போற ஃபண்ட் வந்து எந்த ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸ விற்பனை செய்றாங்களோ அவங்களுக்கு போயிடும். கம்பெனிக்கு வராது. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 37,500 மில்லியன் ரூபாய் கம்பெனிக்கு வருது. இது வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க? கம்பெனி பிராண்டிங், மார்க்கெட்டிங்காக 15,000 மில்லியன் செலவு செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ், புது குரோத்துக்காக 3,750 மில்லியனும், புதிதா வேற கம்பெனிய வாங்குவதற்கும், புதுசா இன்வெஸ்ட்மென்ட் செய்வதற்கும் அவங்க 6,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது தவிர இந்தியாவுக்கு வெளியில விரிவாக்கம் செய்வதற்கு 3,750 மில்லியன் ரூபாய் செலவு செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படும் பணம்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. சரிங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது 10% மட்டுமே இருக்கு. நம்ம முன்ன ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோல பார்த்திருக்கோம். 10% ரீட்டெயிலுக்கு அலோகேஷன் இருக்கும்போது கன்சிஸ்டன்ட்டா கம்பெனி ப்ராஃபிட் செய்யாமல் இருந்திருக்கும். இந்த கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பின்வரும் ஸ்லைட்ல பார்க்கலாம். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு 75% ரிசர்வேஷன் இருக்கு இந்த ஐபிஓ வழியாக. சரிங்க. இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது கம்பெனி கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவ ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல குடுத்திருக்காங்க. அது கன்சாலிடேட் செய்து இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருக்கிற நம்பர்ஸ் அனைத்துமே மில்லியன் ரூபாயில இருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்க்கும்போது அதிகரித்துக் கொண்டே வருது ஆண்டிற்கு ஆண்டு. ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம டீடைல்டா பார்க்கலாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே வருவது பாசிட்டிவான சைன் தான். ஆனா நம்ம ஸ்ட்ரெயிட்டா எங்க போய் பார்ப்போம்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் மற்றும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கடந்த 3 ஆண்டும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது லாஸ் வந்து குறைந்து கொண்டே வருது ஒவ்வொரு ஆண்டும். ஸோ அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்கும்போது கடந்த 3 ஆண்டும் லாஸில் தான் இருக்குது. அதனால கூட ரீசனாக இருக்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10% மட்டுமே ரிசர்வேஷன் இருக்குது. ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு இப்போ நம்ம முயற்சிக்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வருவது. எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது 2019லேருந்து 2021 சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 34% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 15% அதிகரிச்சிருக்கு. சரி, கம்பெனிக்கு எப்படி வருவாய் வருது அப்படின்றது விரைவா சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. என் கண்ணுக்கு பட்டது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல எனக்கு புரிந்தது. இன்சூரன்ஸ் கமிஷன் வழியாக அவங்களுக்கு ஒரு வருவாய் வருது. அவுட் சோர்சிங் சர்வீசஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து சில சர்வீசஸ் அவுட் சோர்ஸ் பண்றாங்க. அது வழியாக அவங்களுக்கு வருவாய் வருது. அதுதான் அதிகபட்ச வருவாய் கம்பெனிக்கு வந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2021ல. ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கமிஷன் மாதிரி தாங்க. ரிவார்ட்ஸும் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட இருந்தா வாங்குறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். கமிஷன்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் அக்ரிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், அது வந்து அவங்களுடைய ஆட் போடுறதுக்காகவும் அவங்க கமிஷன்ஸ் வாங்குறாங்க போல தெரியுது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சல்டிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலும் அவங்க வாங்குறாங்க. ஸோ பெரும்பாலும் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட இருந்து அவங்க வருவாய் வருது அப்படின்றது என்னுடைய புரிதல். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கமிஷன் எடுக்கிறாங்களா அப்படின்றது கிளியரா அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என் கண்ணுக்கு தென்படலைங்க. சரிங்க. அடுத்தது எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அனைத்துமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஆனால் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ நஷ்டம் குறைந்து கொண்டே வருவது நல்ல செய்தி தான் ஆண்டிற்கு ஆண்டு. ஸோ மைனஸ்ல இருக்கிறதுனால ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்க முடியல. ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டாக்ஸும் பார்க்கும்போது அதுவும் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வருவது ஒரு நல்ல செய்தி. ஆனால் நஷ்டத்தில் தான் கம்பெனி இருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் செக் பண்ணும்போதும் நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டிற்கு ஆண்டு குறைந்து கொண்டே வருவது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கலாம். ROE மற்றும் ROCE, ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. இது நம்ம பார்க்கும்போது ROE நெகட்டிவ்ல இருக்குங்க. ஆனால் அந்த நெகட்டிவ் வந்து குறைந்து கொண்டே வருவது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கலாம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அது நெகட்டிவ்ல தான் இருக்கு. ROCEயும் பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதுவும் ஆனால் குறைந்து கொண்டே தான் வருது ஆண்டிற்கு ஆண்டு.
அடுத்தது கம்பெனியுடைய கடன். நான் பார்த்த வரைக்கும் கம்பெனிக்கு எந்த கடனும் இருக்கிற மாரி தெரியலைங்க. அதனால கடன் இல்லாத கம்பெனி அல்லது கிட்டத்தட்ட கடன் இல்லாத கம்பெனின்னு சொல்லலாம். அதனால இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நம்ம கால்குலேட் செய்யல. ஆனா என் கண்ணுக்கு தென்பட்ட ஒரு பெரிய வேல்யூ லீஸ் லைபிலிட்டீஸ்ல கொஞ்சம் பெரிய வேல்யூவா இருந்ததுங்க. எல்லாமே மில்லியன் ரூபாய்ல. ஸோ அது பார்க்கும்போது 2019 20 அதிகரிச்சிருக்கு. 20 21 பெரிய மாற்றம் இல்ல. அதே தான் இருக்கு. ஆனா லீஸ் லைபிலிட்டீஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க வட்டியும் கட்டுற மாரி தெரிந்தது. சரிங்க. கடன் எதுவும் என் கண்ணுக்கு தென்படாதனால டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் டூ அசெட் ரேஷியோ எதுவும் கால்குலேட் செய்யல. நான் கால்குலேட் செய்தாலும் 0வாகத்தான் வரும். இது எவ்வளோ குறைவா இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ஆனா கடன் இல்லாத கம்பெனி அப்படின்ற மாரி தான் எனக்கு புரிந்தது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நான் கால்குலேட் செய்யல. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல கம்பெனி குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்க லாஸ்ல தான் இருந்திருக்காங்க. 2019ல பார்க்கும்போது -12, 2020ல -8.68, 2021ல -4.11. ஸோ குறைந்து கொண்டே வருவது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நெகட்டிவ்ல இருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நெகட்டிவ்ல இருக்கிற காரணத்தால் நம்ம பிஇ கால்குலேட் செய்யல. ஏன்னா கால்குலேட் செய்ய முடியாது நெகட்டிவ்ல இருக்கும்போது. அதனால பிஇய தவிர்க்கிறோம். ஆனா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நெகட்டிவ்ல இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2021 படி. சரி, கம்பெனியுடைய பியர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல குடுத்திருக்கிற செய்தி, கம்பெனி செய்யக்கூடிய பிசினஸ் மாரி வேற எந்த கம்பெனியும் இந்தியால லிஸ்டட் கம்பெனிஸ் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. இப்போ நடக்கிற நிதியாண்டுடைய ஜூன் குவார்ட்டருக்கான ஃபினான்ஷியல் டேட்டா கம்பெனி குடுத்திருக்கிறாங்க. அது போன வருடம் ஜூன் குவார்ட்டருடன் ஒரு கம்பேரிசனும் செய்திருக்கிறாங்க. அத விரைவாக பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் இந்த ஜூன் குவார்ட்டருக்கு இந்த நடப்பு நிதியாண்டுல போன வருடம் ஜூன் குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 36% அதிகரிச்சிருக்கு. பாசிட்டிவான சைன் தான். ஆனா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் இல்ல, லாஸ்ல தான் இருக்கிறாங்க. பிஃபோர் டாக்ஸும் சரி, ஆஃப்டர் டாக்ஸும் சரி. கம்பெனி இப்போ நஷ்டத்துல இருக்காங்கன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா கம்பெனிக்கு சாதகமா இருக்கிற ஒரு விஷயம் என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. இன்சூரன்ஸ் இன்னும் இந்தியால நெறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லைங்க. இன்னும் போய் சேர வேண்டிய இடம் நெறைய இருக்கு. அவங்க இன்னும் நெறைய பேர போய் ரீச் பண்ணாங்க அப்படின்னா, அது லாபத்துல மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இவங்க செய்ற பிசினஸ் மாதிரி வேறு யாருக்காவது துவக்க முடியாதா? துவங்குவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா துவங்குவாங்க. இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்லன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸே கமிஷன்ஸ் எங்க குறைவா கிடைக்குதோ அங்க போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவங்க கிட்ட இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனி கிட்ட இருக்கிற ரிஸ்க். ஆனா பாசிட்டிவ் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் இன்னும் சென்றடைய வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. இன்னும் நெறைய பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் உடைய விழிப்புணர்வு இன்னும் சென்றடையல அப்படின்றது தான் உண்மை இந்தியால. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மறுமுறை உங்க தரப்புலருந்து சரி பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஐபிஓ குறித்தோ அல்லது கம்பெனி குறித்தோ உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரியும்னா, தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. வணக்கம்.